எனக்கு சீக்கும் வந்ததில்லை. வீட்டில் என்ன நல்ல காரியம் நடந்தாலோ துக்க காரியம் நடந்தாலோ நான் வேலைக்கு போயிடுவேன். ஒரு நாள் கூட ஐயா லீவ் போட்டது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா? 35 வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் போட்டதில்லை. 35 வருஷம் சர்வீஸ்லையா நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும், உங்களுடைய பொண்ணு கல்யாணம் அதுன்னு இருக்கும், எல்லாமே இருக்குது. ஒன்றா மனுஷன் 2 விஷயத்துக்கு லீவ் போடுவான். ஒன்று உடம்பு சரியில்லை, ஆமாம், அதுக்கு லீவ் போட்டுருவான். ஆமாம், கால் கையெல்லாம் வலி, முட்டி வலி, அது வலி, இது வலி, லீவ் போட்டுருவான். இன்னொன்று வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் நடக்கும், அதுக்காக லீவ் போடுவான். எனக்கு சீக்கும் வந்ததில்லை. 35 வருஷமாக சீக்கு வந்ததில்லை. அதே சமயத்துக்கு வீட்டில் என்ன நல்ல காரியம் நடந்தாலோ துக்க காரியம் நடந்தாலோ நான் வேலைக்கு போயிடுவேன். அதில் அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம். வேலை முக்கியங்கும்போது எனக்கு சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பொறுப்புகள் ஆஃபீஸ் 9 மணிக்கு திறக்குதுன்னா 9 மணிக்கு முன்னாடி தான் அந்த பொறுப்பு நிற்கும். மெயில் கோயம்புத்தூர்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா காலையில் 7 மணிக்கு வரும். அந்த 7 மணிக்கு நான் மெயில் பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து நிறுத்தி அந்த பஸ்ஸில் இருக்கிற மெயிலெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு சேர்த்தணும். அது 2 கிலோமீட்டரு போகணும். அது டவுன் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த வேலையை நான் பார்க்கணும். 7 மணிக்கு யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க, நான் தான் போகணும். எங்கள் அப்பா வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. நான் வீட்டில் சரி எல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு மெயிலை கொண்டு ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 10-11 மணி போல் என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி அவன் வேலைக்கு வந்துட்டான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் இங்கே நான் என்னையா இப்படி சொல்கிறீங்க? அப்பா உங்களோட அப்பா தவறுனதுக்கும் இப்படின்னா என்ன? அப்போ எங்கள் அப்பா தவறுனது நான் இங்கேருந்து நடந்து தான் போகிறேன், நடந்து தான் வரேன். அந்த அழுகிறது பூரா நான் தனியாகவே அனுபவிச்சுக்கிட்டேன். கூட்டத்தோடு அனுபவிக்கலை, தனியாகவே அனுபவித்து தனியாகவே முடிச்சிட்டேன். அப்புறம் சாயங்காலம் வந்தோடனே எனக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தை 2 மணிக்கு லீவ் கேட்கணும்னு தோணலையா? இல்லை, தோணல. என் புள்ள கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாம் போகிறாங்க. போகும்போது மிஸ்ஸஸும் போகுது. எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் சரி நீ போயிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக கரெக்டாக முடிச்சிடு. எவனாச்சும் தகராறு ஏதாச்சும் பண்ணினால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே நீ போய் கல்யாணத்தை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு சர்ச்சில் தான் நடந்துச்சு. அந்த இதுக்கு அவங்க எல்லாம் போகிறாங்க. காரில் போனோன்னா அவங்கள வழி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன்.